இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். ஐ எம் ஷூர் அபவுட். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நம்ம கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஏன் தோக்கடிச்சோம்? ஏன் தோக்கடிச்சுன்னா அவர் வந்து சயின்ஸ் பேசுகிறாரு, சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறாரு. அது பிடிக்கல. பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் ஒரு முதல்வர் வந்து ஒரு ஜோசியக்காரர் ஒரு முக்கியமான பதவிக்கு, ஒரு அரசு பதவிக்கு நியமிக்கிறார். அவர் தான் முதல்வர். தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சிருக்காரு. அரசு பதவி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக செயல்படுவார் என ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது அரசியல் பிரிவின் சிறப்பு அதிகாரி. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இதுதான் மாற்றத்திற்கான அரசா? அரை நூற்றாண்டுகளுக்கு மேல நம்ம திராவிட கழகங்களும் ஜஸ்டிஸ் பார்ட்டி மற்ற கழகங்களும் போராடி ஒரு மூட நம்பிக்கைன்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது, தமிழகத்துல இருக்கக்கூடாது, அதுவும் இந்த அரசு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாதுன்றது போராடி பெற்ற இடத்த இப்போ எப்படின்னா ஒரு ஜோசியக்காரர் வந்து நிரப்புறாரு. ஏன்டா இவ்வளவு பச்சைக்கிறிய? சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல ஜோசி எல்லாம் நம்பி இருப்பேன். அவன் தான் சொல்றான் உனக்கு அறிவில எப்பந்தான் நீ எல்லாம் திருந்தா போறியோ. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் பாருங்களேன் என்ன பேசியிருக்காரு பாருங்க. சயின்ஸ் பேசியிருக்காரு பாருங்களேன். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டா தான் இருக்கணும். ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களை கெஸ்டா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிலாமன்றீங்க. நாங்க லைசன்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்த லைசன்ஸ் கொடுக்கறதா வேண்டாமான்னு இன்னும் முடிவு செய்யல. மந்திரி யோசிச்சு தானே முடிவு எடுக்கணும். கொஞ்சம் இருங்க. உங்க பேர் என்னங்க? மோகன்லால். மோகன்லால். மோகன்லால்ங்கிற பேருக்கு ஒரு சீட்டு ராஜா. அப்பனே கேட்கும் ஒரு செய்தி கேளு, குறைவின்றி காரியங்கள் ஜெயமையாகும். லைசன்ஸ் கொடுக்கலாங்க, முடிவு பண்ணிட்டேன். போன பஞ்சு டயலாக் ஒன்னு சொன்னீங்களே, இது மூட நம்பிக்கை. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். கிழிஞ்சது போ, என்ன காப்பாற்றணும்.